அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டே 7 பழமொழி 400 பாத்திரலாம். சரிங்களா? டெய்லி ரெண்டு ரெண்டு படிக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு டே 7க்கு உண்டானது பழமொழி 400 13 14க்கு உண்டான விளக்கத்தோட பாத்திரலாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு வாசிக்கிறேன். இது பழமொழி 400 புக்ல இருக்கக்கூடியது. அப்புறம் அதற்குரிய பொருள் சொல்றேங்க. அன்பால் சாதிக்க வேண்டும். இது வந்து 13வது. எப்படிங்க? அன்பால் சாதிக்க வேண்டும். அன்பினால் ஒருவனுடைய உள்ளம் நெகிழ்ச்சி அடையுமாறு செய்து அவன் வழியே நடந்து அவனால் காரியத்தை முடித்து கொள்ளுதலே சிறந்தது. அங்கனம் இல்லாமல் நின்ற இடத்திலேயே அவனை வற்புறுத்தி காரியத்தை முடித்து கொள்ள முயல்வது தவறானதாகும். அது கன்றை குடிக்க விட்டு பசுவிலே பால் சுரந்து வரும் பொழுது கறந்து கொள்ளாமல் அம்பு எய்து பசுவை கொன்று பால் கறக்க முயல்வது போன்ற பேதமையான செயலும் ஆகும். இப்போ நம்ம பாடலை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்த்தத்துக்கு போலாங்க. அன்பின் நெகிழ வழிபட்டு கொள்ளாது நின்ற பொழுதின் முடிவித்து கொள்வதே கன்றுவிட்டு ஆக்கறக்கும் பொழுதில் கரவானாய் அம்பு விட்டு ஆக்கறக்குமாறு. பாருங்க, ஃபுல்லா வாசிச்சலாம். செயலை முடிக்கும் முறைமை இதன் கண் கூறப்பட்டது. பிறரை மனம் நோக செய்து காரியம் சாதிக்க நினைப்பவரின் பேதமையும் சொல்லப்பட்டது. அம்பு விட்டு ஆக்கறக்குமாறு என்பது பழமொழி. இதிலே பாதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு காரியத்தை சாதிக்க நினைக்கும் போது வற்புறுத்தி செய்ய வைக்க கூடாதுங்க. அன்பின் மூலம் ஒருவரின் மனதை நெகிழ செய்து அவர் விருப்பத்துடன் செய்ய வைப்பதே சிறந்தது. புரியுதுங்களா? அன்பால ஒருத்தர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டீங்கன்னா அவங்க வாட்டுக்கு செஞ்சுட்டு போயிடுவாங்க. நீங்க போயிட்டு இதை நீ பண்ணிதான் ஆகணும். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பண்ணி கொடுத்துரு. இல்ல நீ இப்பவே பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்கள போட்டு ரொம்ப வற்புறுத்தி ரொம்ப அவங்கள வந்து மனசை நோகடிச்சு வந்து அதை அந்த செயலை பண்ண வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல கறக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசு, ஆனா பசு தானங்க. பசு வந்துட்டு பால் வந்துட்டு கறக்கிறதுக்கு பதிலா நீ என்ன பண்ற, அதாவது கண்ணுக்குட்டி வந்து பால் குடிச்சிட்டு இருக்குது, நீ போய் அந்த மாட்டுக்கிட்ட பால் கறக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அதுக்கு பதிலா ஒரு அம்பை விட்டு எய்து அந்த மாட்டையே கொள்றதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா சொல்லுப்பா? அநியாயம் தானப்பா அப்படிங்கிறாங்க. அதாவது இது எதுக்கு ஓமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷங்கிட்ட அன்பால வந்து எந்த காரியத்தை கேட்டீங்கன்னா அவர் பாட்டு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. நீ போயிட்டு அவரை ஓவரா வந்து டார்ச்சர் பண்ணி நீ பண்ணி கொடுத்தே ஆகணும், இப்பவே பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க மனசை நோகடிச்சு அந்த செயலை வந்துட்டு அந்த காரியத்தை வந்துட்டு நீங்க செஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? பசுவின் கன்றுக்குட்டி பால் குடிக்கும் போது பசுவின் மடியில் பால் சுரக்கும். அந்த நேரத்தில் பாலை கறக்காமல் அம்பு எய்து பசுவை கொன்று பால் கறக்க முயற்சிப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போல் ஒருவரின் மனதை நோக செய்து காரியத்தை சாதிக்க நினைப்பதும் முட்டாள்தனமான செயலாகும். புரியுதுங்களா? சூப்பர். இதோட கருத்து இதுல இருந்து என்ன நம்மளுக்கு புரிய வருது அப்படின்னா, பிறரை மனம் நோக செய்யாமல் அன்பின் மூலம் காரியங்களை சாதிப்பதே சரியான வழி. புரியுதுங்களா? ஓகே, ரொம்ப அருமையான ஒரு பழமொழி இல்லைங்களா? அடுத்து 14வது இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். என்னங்க? அவரவர் இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். எப்படின்னு பாருங்க. கயல் மீன்களையும் தம் நீட்சியால் மாறுபாடு கொள்ள செய்யும் மை தீட்டிய கண்களை உடையவளே பக்கத்து வீட்டார்கள் அறியாதவாறு சமைத்து உண்பதென்பது ஒருபோதும் இயலாது. அதனால் ஒருவருடைய தன்மையை அறிய பெரிய முயற்சிகள் எதுவுமே தேவையில்லை. காட்டில் வாழும் முனிவர்களே என்றாலும் அவர்கள் நல்ல இயல்பினர்களா அல்லது தீய இயல்பினர்களா என்பதை அவருடன் சேர்ந்திருப்பவர்களை கொண்டே அறிந்து கொள்ளலாம். அவர் இயல்பை மெய்ப்பிக்க வேறு சாட்சிகள் எதுவுமே வேண்டாம். ஆமா தானங்க? பாருங்க அடுத்தது. முயறலே வேண்டா முனிவரை யானும் இயல்பன்னர் என்பது இனத்தால் அறிக. கயலிகள் உன் கண்ணாய் கரியரோ வேண்டா அயலறியா அட்டூனோ இல். இதோட அர்த்தம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இனத்தை கொண்டு தன்மையை அறிக என்று சொல்லி நல்லினம் சேர்தலின் இன்றியமையாமை வற்புறுத்தப்பட்டது. அயலறியா அட்டூனோ இல் அப்படின்னா என்னன்னு சொல்ற கேளுங்க. இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். ஒருத்தரோட குணநலன்கள் அவங்களோட கேரக்டரை வச்சு அவர் எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அவர்கள் பழகும் நண்பர்கள் அல்லது குழுக்களை கொண்டே மதிப்பிடலாம்.
இப்போ ஒருத்தர் தப்பா பேசுறாங்கன்னா எப்படிங்க, படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஓகே நல்லா நீட்டா பேசிட்டு அவங்களோட வட்டாரம் அவங்களோட நண்பர்களும் நல்லா இருப்பாங்க. ஆனா ஒருத்தரை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்க அப்படின்னா அப்ப அவங்களோட செய்கைகள் அவங்களுடைய செயல்கள் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களும் சரியில்லாத ஆள்களா தான் இருப்பாங்க. சோ அதனாலதானே நம்மளையும் வந்து தப்பா பேசுறாங்க இல்லையா? அப்ப அவங்கள என்ன சொன்னாலும் திருத்தவே முடியாது. ஆமா தானேங்க? அதத்தான் அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்களோட நண்பர்கள் அல்லது குழுக்களை கொண்டே மதிப்பிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? பக்கத்து அதுக்கு வந்துட்டு எதை வந்து ஒரு உவமையா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பக்கத்து வீட்ல வந்துட்டு நம்ம வந்து சாப்பாடு செய்றோம். அது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம வந்து சாப்பாடு செய்றோம். இல்லன்னா பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க செய்றாங்க. நம்மளுக்கு தெரியாம இருக்குமா சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா தெரியும் இல்லையா? அந்த ஸ்மெல்ல வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆமா மட்டன் இன்னைக்கு சிக்கன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம் இல்லைங்களா? அதே போலதான் என்ன சொல்றாங்க, வாசம் பக்கத்து வீட்டாருக்கு தெரியாமல் இருக்காது. அதே போல் ஒருவரின் இயல்பை அவர் பழகும் நபர்களை கொண்டே எளிதாக அறிந்து கொள்ளலாம். புரியுதுங்களா? ஓகே. நம்மளுக்கு இங்க காட்டில் வாழும் முனிவர்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களாங்க? காட்டில் தனித்து வாழும் முனிவர்களின் குணம் நல்லதா அல்லது கெட்டதா என்பதை கூட அவர்களுடன் சேர்ந்து வாழ்பவர்களை கொண்டே புரிந்து கொள்ளலாம். இதை உறுதிப்படுத்த வேறு ஒரு சான்றுகள் எதுவுமே வேணாங்க. அவங்க கூட இருக்கவங்க கிட்டே அவங்க கேரக்டர் என்னன்னு கேட்டா தெரிஞ்சு போயிட போகுதுங்க. அதுதான் இங்க அயல் அறியா அப்படின்னா அயலவர்கள் அண்டை அயலார் இருக்காரு இங்க நம்ம வீட்டு பக்கத்துக்காரங்க அதுதான் அயல் அறியா. அவங்க வந்து எப்படிங்க அட்டூனோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டூனா அப்படின்னா உணவு உணவு வந்துட்டு சமைக்கும் போது நம்மளுக்கு அப்படின்னா தெரியாம இருக்கிறது இல்ல. ஆமா தானங்க? அதே போலதான் நம்ம கூட பழகுறவங்களும் அவங்க கேரக்டர் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிரும். அதேதான் அந்த பழமொழிதான் கொடுத்திருக்காங்க. ஒருவர் ரகசியமாக செய்யும் காரியம் கூட ஒரு நாள் வெளிப்படும் என்பதை குறிக்கிறது. இதோட முக்கிய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவரின் தன்மையை அவர் சேரும் கூட்டத்தை கொண்டே அறிய முடியும் என்பதும் நல்லவர்களுடன் சேர்வதன் முக்கியத்துவமும் இதுல இருந்து தெரிய வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? இனம் இனத்தையே சேரும்னு கூடி சொல்லுவாங்க. ஆமா தானங்க? அப்போ நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்களோட கேரக்டரை வச்சே நம்மளையும் வந்துட்டு அசாசினேட் பண்ணிடுவாங்க. ஆமா தானங்க? ஓகேங்க. சரிங்க. நல்லா படிங்க. நெக்ஸ்ட் 8th டேக்கு உண்டான பழமொழி 400 நான் போடுறேன். லைவ் வந்துட்டு கேட்டே இருக்கிறீங்க. லைவ் காலையில 6 to 6:30 நைட்டு 9ல இருந்து 9:30 சரிங்களா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி ரிவிஷன் யாரும் இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எந்த இன்ஸ்டியூட்லயும் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்றேன்னா கண்டிப்பா இது வந்துட்டு ஒரு நல்ல ரீச் ஆகும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஏன்னா யாருமே இது வரைக்கும் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததே இல்ல. கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களாங்க? சரிங்க. நன்றி வணக்கம். எல்லாரும் நல்லா படிங்கங்க.